எங்க வீட்டுல எல்லாம் நாங்க 3 பசங்க. எங்க வீட்டுல என் வீட்டுக்காரர் தான் கடைக்குட்டி, நான் 3வது மருமகா, படிச்ச மருமகா. என் வீட்டுக்கு வந்ததையும் என் மாமியா ஒரு சொல்லுச்சு, இந்த வீட்டுலமா சில இதெல்லாம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு துறை தர்ற, மாவாட்டர் டிபார்ட்மெண்ட். எங்கள் வீட்டில் மாவாட்டுறதுன்னா கிரைண்டரு. எங்கள் மாமியா பொண்ணு பாக்கையிலேயே போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுங்களா? சாந்தாமணிக்கு சீர் சனத்தியாக நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க, மிக்சி கிரைண்டர் கொடுக்கக்கூடாதுன்னுடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் கல்லில் தான் ஆட்டணும், அம்மியில் தான் அரைக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ கல்லில் இப்போ நாங்கள் 16 மெம்பர்ஸு, ஒரு வெள்ள அரிசி போடணும். ஒரு வெள்ளம்னா தெரியுமா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு? தெரியுமா? ஒரு வெள்ளம்னா 4 வடிங்க, 4 வடி சேர்ந்தது ஒரு வெள்ளம், 2 படி சேர்ந்தது பக்கா. இன்னைக்கு அந்த வார்த்தைகளையும் நம்ம இழந்துட்டோம். ஒரு வெள்ள அரிசி போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் ஒரு வெள்ள அரிசியை போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டிட்டு, நான் பேராசிரியர் வேற, கல்லூரிக்கு போகணும், இப்படி பேசுறதுக்கு வரணும், எப்படி வர்றது? பார்த்த ஒரு நாள் அரிசியை ஊற வச்ச, எடுத்த, ஆட்டாங்கல்ல போட்ட, மாமியால திட்டிட்டே ஆட்டுனேன். அது அப்படியே எட்டி பார்த்து என்ன அப்படின்னு கேட்டுச்சு. ஒரே வார்த்தைங்க, ஒரே வார்த்தை. பெண்கள் இருக்கிறீங்க, குறிச்சு வச்சுக்குங்க, உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். ஒரே வார்த்தையில சொன்னேன், இங்க பாருங்க, என்னதான் பார்த்து பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாலும் உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்கதாங்க வெற்றி, உங்க பையன், உங்க பையன்னு சொல்லுங்க. என் புருஷன்னா வில்லங்கம்பரு. உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கை பக்குவம் இல்ல, எங்க அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்றாருன்னு சொன்னேன். அந்த அம்மாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன்? தள்ளு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டுக்கல் ஆட்டிட்டு உட்கார்ந்து இருக்குது. அம்மிக்கல்லுக்கு விடை கொடுக்கணும். தேங்காய் துண்டை எடுத்த, அம்மியில வச்ச, அந்த அம்மால அடிக்கிற மாதிரியே நினைச்சு அடிச்ச. அது இப்ப கேக்குது, என்ன சத்தம் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இங்க பாருங்க, நான் என்னதான் பார்த்து பார்த்து சட்டினி அரைச்சாலும் உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்தா 2 இட்லி கூட திம்பனே, 2 இட்லி கூட திம்பனேன்னு சொல்றாருன்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன்? தள்ளு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அம்மியும் அந்த அம்மா தான் அரைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. நான் பேக்க தூக்கி போட்டு மேடைக்கு வர்ற, கல்லூரிக்கு போறேன்னா இங்க எல்லாம் யோசிப்பீங்க, என் மாமியாளுக்கு 96 வயசுங்க, 96 வயசு. 96 வயசு அம்மா கிட்ட வேலை வாங்கிட்டு நீ மேடையில் வந்து பெண் உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமியாளுக்கு சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது.